ஹாய் ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? செம்ம சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாளாக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த பேலட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்ற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் விட்டுருக்காங்க. ஸோ லேட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியா யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீமோட பேலட் வந்து பார்த்தீங்கன்னா February 18th வந்து ஆஃப்டர்நூன் 2:30 இருந்து February 20th ஆஃப்டர்நூன் 2:30 PM வரைக்கும் இந்தியன் டைமுக்கு ஓப்பனில் இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த வருஷம் அப்டேட் எப்போ ப்ரோ வரும் அப்படின்ட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் விட்டாங்க. ஸோ அந்த பேலட்டில் வந்து என்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேலட்டில் அப்ளை பண்ணும்போதே நம்ம அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுமா, IHS ஃபீ பே பண்ணுமா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் மட்டும் கையில் இருந்தால் போதும், வேற எதுவுமே தேவையில்லை. மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாமே தேவைப்படும். ஸோ இப்போதைக்கு தேவையான எல்லாமே பாத்தீங்கன்னா நேமு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், பாஸ்போர்ட்டோட போட்டோ ஒன்று வச்சுக்கோங்க, ஸ்கேன் காப்பியோ ஒரு போட்டோ ஏதோ ஒன்று, அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இது 5 இது மட்டும் தான் வேணும். உங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அப்ளை பண்றதுக்கு நீங்க இருந்தால் போதும். ஸோ பேலட்ல என்டர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஸோ 18th February 2:30 PM வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க மொத்த பேர் வந்து அப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ 3000 பேருக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா தருவாங்க இந்த இயர் வந்து. அதனால எல்லாமே ஓப்பன் ஆன உடனே ரொம்ப ரஷ் பண்ணிட்டு வந்து பண்ணுவாங்க. விளையாடாதீங்க. 2 நாள் 48 ஹவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேலட் ஓப்பன்ல இருக்கும். அதனால ரிலாக்ஸ்டா பொறுமையா ஒரு நாள் கழிச்சு கூட அப்ளை பண்ணலாம். எல்லா அவசரத்துல பண்ண வேண்டாம். ஸோ அதே மாதிரி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரி தான் பண்ணணும். மல்டிபிள் என்ட்ரிஸ் பண்ணாலும் அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க என்னதான் நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வேற மெயில் ஐடி எல்லாம் போட்டு பண்ணாலுமே உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் வந்து பாஸ்போர்ட்ல இருக்க மாதிரி தான் போட போறீங்க. ஸோ நீங்க எத்தனை என்ட்ரி போட்டாலுமே அது ஒரு என்ட்ரியா தான் கணக்கு வரும். ஸோ அதனால நமக்கு ரொம்ப புத்திசாலி மாதிரி நினைச்சிட்டு வேற எதுவும் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நிறைய பேருக்கு இன்னும் அப்படின்னா என்னன்னே தெரியாம இருக்கு. யூத் மொபிலிட்டி விசால இந்தியன்ஸ்க்காக ஸ்பெஷலாக விட்ட கேட்டகரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா UK கவர்மெண்ட் வந்து இந்தியன் நேஷனல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு வந்து விசா கொடுக்குறாங்க. ஸோ லாட்டரி தாங்க. லாட்டரியில் வந்து எப்படி லக் இருக்குதோ அந்த மாதிரி ஒரு ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா ப்ரோ, இது படித்தா அது பண்ணோம், இது ஏதாவது சீக்கிரமாக செலக்ட் பண்ண ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இந்தியன் நேஷனலாக இருந்தால் போதும். அண்ட் தென் உங்களோட ஏஜ் வந்து 18 to 30 இருக்கணும். அதே மாதிரி இந்த விசா கேட்டகரி கீழே உங்களோட டிபெண்டன்ஸ் பேரண்ட்ஸோ, ஒய்ஃபோ, ஹஸ்பண்டோ இல்லை குழந்தைங்க யாரையுமே கூட்டிட்டு வர முடியாது. உங்களுக்கு இந்த விசா கிடைச்சதுன்னா நீங்க மட்டும்தான் வர முடியும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேசிக் UG டிகிரி வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அவ்வளவுதான். நீங்க வந்ததுக்கு அப்புறம் 2 இயர்ஸ்க்கு வந்து நீங்க UKல என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணலாம். நீங்க வந்து 5,000 pounds, அதாவது 5 லட்சத்துக்கு மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாம அதுக்குள்ள உங்களால ஏதாவது பிசினஸ் பண்ண முடிஞ்சா நீங்க பண்ணலாம். நீங்க ஒர்க் பண்ணலாம், நீங்க ஸ்டடி பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நேம், பாஸ்போர்ட் டீடைல்ஸ், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வச்சு நீங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் 2 நாள்ல இருந்து ரிசல்ட்ஸ் வர உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் 2 weeks வரைக்கும் டைம் எடுக்கும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்னு மெயில் வரும். நீங்க செலக்ட் ஆகலைன்னா உங்களுக்கு அன்சக்சஸ்ஃபுல்னு மெயில் வரும். ஸோ நிறைய செலக்ட் ஆகாதவங்களுக்கு அன்சக்சஸ்ஃபுல்ன்ற மெயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. செலக்ட் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மெயில் வரும். அந்த மெயில் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த ஸ்டெப் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஆக்சுவலா விசாக்கு அப்ளை பண்ண போறீங்க. இது வந்து ஜஸ்ட் உங்க டீடைல்ஸ் என்டர் பண்ணி நம்ம குழுக்கல்ல போடுற மாதிரி அது மட்டும் தான் பண்ண போறோம். 2வது நாள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அன்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸா மெயில் வந்துட்டே இருக்கும். ஸோ ஃப்ரெண்டுக்கு எல்லாம் ஒன்னாதான் அப்ளை பண்ணணும், அவனுக்கு ஃபர்ஸ்ட் வந்துருச்சு எனக்கு இன்னும் வரலாம் கவலைப்பட்டு இருக்காதீங்க. 2 weeks வரைக்கும் டைம் இருக்கு. ஒரு ரேண்டமா தான் வந்து அனுப்புவாங்க. 2nd week கடைசி டேட் கூட நிறைய பேருக்கு சக்சஸ்ஃபுல் மெயில் வந்திருக்கு. அதனால பயப்பட வேண்டாம். 2 week வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமும் வரலைன்னா நமக்கு லக் இல்லை அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்னு மெயில் வந்துருச்சு ப்ரோ, அடுத்து நான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து அதுக்கு மேலே தான் ஆக்சுவல் விசா ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டு அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க 30,000, அதாவது 298 pounds, அரௌண்ட் 30,000 வந்து இந்தியன் ருப்பியில பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை பே பண்ணி நீங்க அப்ளிகேஷன் ஃபீ போடணுங்க. போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 28 டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல 2,530 pounds, அதாவது அப்ராக்சிமேட்டா ஒரு 2.5 lakhs வந்து நீங்க 28 டேஸ்க்கு உங்களோட அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணி காட்டணும். மெயின்டைன் பண்ணிட்டு அந்த காசு நீங்களே வச்சுக்கலாம். நீங்க யாருக்கும் கட்ட தேவையில்லை. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணாலே போதும். மெயின்டைன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு டாக்குமெண்ட் தருவாங்க பேங்க்ல இருந்து. அதை வாங்கிட்டு சென்னை VFSஓ எங்க இருக்கோ உங்களுக்கு பக்கத்துல எந்த VFS இருக்கோ அங்க போயிட்டு நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் போடணுங்க. ஸோ பயோமெட்ரிக்லாம் வச்சுட்டு பாஸ்போர்ட் கொடுத்துட்டு வருவீங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து நீங்க பயோமெட்ரிக் அப்பாயின்மெண்ட் போடும்போது அப்பாயின்மெண்ட் போடுற டைம்ல தான் வந்து நீங்க IHS ஃபீ வந்து பே பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து பேலட்ல என்டர் பண்ண எதுவுமே தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு தேவையில்லாம கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் உங்களோட நேம், பாஸ்போர்ட் கையில இருந்தா போதும். அதுல இருக்க டீடைல்ஸ், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வச்சு நீங்க பேலட்ல என்டர் பண்ணிடலாம். ஸோ இப்பயே சொல்லி எல்லாத்தையும் சொல்லி நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இந்த டீடைல் போதும்.
மீதி வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து அவ்வளோ பேர் செலக்ட் ஆயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். மறக்காமல் அந்த டைமுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் இதே மாதிரி நோட்டில் சந்திக்கலாம். டாடா பை பாய். செப்டம்பர் இன்டேக்ல வரீங்களா, நீங்க வந்து யூகேல அகாமடேஷன் புக் பண்ணிட்டு இருக்கீங்களா அல்லது தேடிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து இந்த டைம் தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க இப்போவே வந்து உங்க பிளேஸை செக்யூர் பண்ணி புக் பண்ணி வச்சிங்கன்னா தான் நீங்க செப்டம்பர்ல வரும்போது உங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஸோ இப்போ ஆகஸ்ட் மே மாசம்லாம் ஜூன் எண்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அகாமடேஷன்ஸ் ஃபுல்லா புக் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அகாமடேஷன் கிடைக்கிறதே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ அப்புறம் யூனிவர்சிட்டி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வந்து நீங்க ரொம்ப நிறைய செலவு பண்ணி டிரான்ஸ்போர்ட் டிராவலுக்குலாம் போய் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இப்பயே வந்து இனிஷியலா வந்து ஒரு டெபாசிட் கட்டி பே பண்ணி வச்சிருங்க. ஸோ ஆம்பர் அகாமடேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லார்ஜஸ்ட் அகாமடேஷன் ப்ரொவைடர் யூகேல இல்லைங்க, நிறைய கண்ட்ரீஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யூகேலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய பொசிஷன்ல வந்து நல்ல டீசென்டான அமௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அகாமடேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சிங்கிள் ரூம்ல இருந்து நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி ஆர் இந்த ஷேர்டு கிச்சன் ஷேர் அந்த மாதிரிலாம் வந்து நீங்க போய்க்கலாம். ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து இன்ஷூட் வேணும், இல்லை ஷேரிங் கிச்சன், ஷேரிங் காமன் டாய்லெட்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி ப்ரைவேட்டாக வேணும், எல்லாமே வேணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பர் வீக் ஜஸ்ட் 69 பவுண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு மேலே உங்கள் பட்ஜெட் எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி லக்ஸூரியஸான அபார்ட்மெண்ட்ஸ் அகாமடேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் பிளேஸை வந்து இப்போவே செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. இனிஷியல் டெபாசிட் கட்டி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு விசா கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து கேரண்டியும் கொடுப்பாங்க. ஸோ ஃபுல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வேலிடான ரீசன் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து எனக்கு விசா கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த லிங்க் கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க.